இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமது முதியோலத்து வாசிகள் மிக அழகாக பாடினார்கள். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் என்று சொல்லி
இந்த நாட்களிலே வியாதியோடு வேதனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு என் ஆண்டவராய் இயேசு சொல்கின்றது என்னவென்று சொன்னால் மிக அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டம் என்று சொல்லுகின்றார். பரலோகத்திலே எல்லாரும் இந்த நாட்களிலே ஒருவேளை வியாதியோடு கையில்லையே, காலில்லையே, பார்வை இல்லையே, காது கேட்கவில்லை என்று சொல்லி கவலைப்படுகின்ற உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. பரலோகத்திலே எல்லாரும், இங்கே அங்கவீனமானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மக்கள் பரலோகத்திலே அனைவரும் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. அதையே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பேதுரு மிக அழகாக சொல்லுகின்றார். ஆண்டவர் வர்ற காத்திருக்கின்ற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். அநேக இடங்களிலே ஜாக்கிரதை என்ற போர்டு வைத்திருப்பை பார்த்தீர்கள். டிரான்ஸ்பாரமிலே ஜாக்கிரதை, தொட்டால் அவுட். அநேக இடங்களிலே நாய்கள் ஜாக்கிரதை என்று போட்டிருப்பார்கள். அது தவறான வார்த்தை. நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று போட வேண்டும். நாய் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கும். நடந்த சம்பவம் எனக்கு தெரிந்த நண்பர் சகோதரர் சேவியர் என்பவர் திரு விக்டர் அவர்களை வீட்டுக்கு சென்றார். பாருங்கள், வரும்பொழுது அவருடைய செருப்பை மாட்டினார். போகும்போது செருப்பை கழட்டி போட்டது அந்த நாய் பார்க்கவில்லை. திரும்பி வர மாட்டும் பொழுது நம்முடைய வீட்டு பொருளை இவர் தூக்கி நாய் கடித்து விட்டது. நான் சொல்லி விளங்குகிறதா? நாய்களுக்கு ஜாக்கிரதை என்றுதான் போர்டு போட வேண்டும். அதைத்தான் ஜாக்கிரதை என்ற வார்த்தையை பேதுரு மிக அழகாக போடுகின்றார். நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டுமானால் எவ்வாறு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதே யூதா 24ஆம் வசனத்திலே வள்ளுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த ஆண்டவர் வல்லவர். நம்மால் ஒன்றுமே முடியாது. நாம் பலவீனம், பாவத்தில் உள்ளவர்கள். ஆனால் நம்மை தகுதிப்படுத்துவதற்கு ஆண்டவராய இயேசு விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு வந்தார். பாருங்கள், பாவமெல்லாம் பறந்தது என்று சொல்லி பாடினார்கள். அதே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அழகாக பவுல் சொல்லுகின்றார். ஆண்டவர் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். ஆண்டவராக இயேசு வெளிநாட்டு தெய்வம் அல்ல. நம்முடைய ஆசியா கண்டத்தில் பிறந்து வாழ்ந்து 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். 2 கைகள், 2 கால்கள் விழா ஆக 5 காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசம். நாம் நீதிமான்களாக்கப்படுவது அவருடைய கிருபையினாலே இலவசம் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். அதையே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டோடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். தேவாலயம், நாம் தேவாலயம் என்று சொல்லி மிக அழகாக பவுல் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். நாம் தேவனுடைய ஆலயம், ஒவ்வொருவரும் நாமே தேவனுடைய ஆலயம் என்று மிக அழகாக பவுல் சொல்லுகின்றார். அடுத்த வசனத்திலே பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குடியை கெடுக்கும் என்று எழுதி போட்டிருந்தாலும் விளக்கிலே விழுந்த விட்டில் பூச்சிகளைப் போல பாவத்தை செய்யும்படியாக நாம் போகிறோம். இந்த ஆலயத்தை கெடுக்கின்றோம். பாருங்கள், அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் முன்பாக நான் சிறு பையனாக இருந்த பொழுது சன்னியாசினி பொன்னம்மாள் மிக அழகாக சொல்லுவார்கள். மூக்குப்பொடி போடுவதை பார்த்து சொல்வார்கள், மூக்கில் உள்ள தாரம் பூமியை பார்த்து தான் கடவுள் படைத்திருக்கின்றார்.
நான் மூக்குப்பொடி போட வேண்டும் என்று தேவன் விரும்பினால் இதே மூக்கு துவாரம் வானத்தை பார்க்கின்ற விதமாக தேவன் படைத்திருப்பார் என்று சொல்லி மிக அழகாக அன்றைக்கு சன்னியாசினி பொன்னம்மாள் அவர்கள் சொல்வார்கள். அதைத்தான் நம்முடைய உடம்பை நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடாது, அது தேவன் வாழ்கின்ற ஆலயம் என்று சொல்லுகின்றார். அதே பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், அவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் மிக அழகாக எச்சரிக்கின்றார். அநேகம் பேர் இறந்த வீடுகளிலே இந்த வசனங்களை சொல்லுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பார்கள். அதில் 16ஆம் வசனத்திலே மிக அழகாக பவுல் எழுதுகின்றார். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தால் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். அதையே ஆண்டவராக இயேசு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பான் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், பிள்ளைகள் பரீட்சை எழுதுகின்றது. ஆசிரியை பரீட்சைத்தாளை கொடுக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பாஸ் ஆகக்கூடிய பிள்ளை மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். சில பிள்ளைகள் ஐயோ நமக்கு எத்தனை மார்க் வருமோ என்று சொல்லி பரிதவிப்பார்கள். இதைத்தான் பரலோகத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது மனுஷன் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் நியாய தீர்ப்பின் நாளிலே உண்டு. இதை எச்சரிக்கின்ற விதமாக இது ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தி. எவரடி என்று சொல்லி பேற்றி வந்திருக்கிறது. நாம் எவரடியா? இன்றைக்கு மரித்தால் அங்கே பரலோகத்திற்கு போக முடியுமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு. மாமியாரோடு ஒட்டி கொண்டு உம்முடைய நீர் மறிக்கும் இடத்துல நான் மறிப்பேன் என்று சொன்ன அந்த ரூத்து வாழ்க்கை வரலாறு. பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு. பரபாசுக்காக ஆண்டவராக இயேசு கல்வாரிக்கு சென்றார். பரபாசுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக பிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். பரபாஸ் வாழ்க்கை வரலாறு. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும், செத்ததையாயில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வேத வசனத்தின்படி ராக்லண்ட் அவர்கள் சிவகாசிக்கு வந்து அநேக மக்களை ஆண்டவர்கள் வழி நடத்தினார். ராக்லண்ட் வாழ்க்கையில் ஆகியவற்றை ஒளி காட்சியாக குறைந்த செலவிலே உங்கள் பதிலில் வந்து நிறைவேற்ற காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன வேதவசன அடிப்படையில் உங்கள் பகுதிக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். மீண்டுமாய் நல்ல ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், சுகம் பெற்றோர் அநேகர் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி.